வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெத்திலி மீன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நம்ம தலை வால் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு இது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு டைமுக்கு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க வாஷ் பண்ணும்போது இது மாதிரி நல்லா குடல் உள்ள இருக்க குடல் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு வான்ல வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி வச்சிடலாம். நல்லா சவக்க வதக்கிக்கணும். இது கூட நம்ம லைட்டா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கினோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. பாருங்க எப்படி சூப்பரா நல்லா வதங்கி இருக்குன்றது. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். லைட்டா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திட வேண்டாம். அடுத்து நம்ம ஒரு சட்டி வச்சிருக்கோம். அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுன்னு நம்ம கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுறணும். நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா இப்ப பாருங்க நல்லா எல்லாமே வதங்கிருச்சு. இப்ப இது கூட ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சு எடுத்திருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப இந்த சமயத்துல நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி பிரட்டினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்சோம்ல அதை கூட சேர்த்திடலாம். இத அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்ப இது கூட நீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்தி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விடலாம். இப்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். கரெக்டா 2 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் விட்டுற வேணாம். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். அதை கூட சேர்த்தியாச்சு.
இப்போ இது கூட வந்து நம்ம மாங்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். இதை அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல வந்து நம்ம அரை மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். நீங்க அப்படி பால் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க அப்படியே தேங்காவை அரைச்சு மட்டும் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. இப்போ இது எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே லைட்டா கொதி வரட்டும். இப்ப குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம கழுவி வச்சிருக்க மீனை போட்டுடலாம். இப்ப இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேகட்டும். இது ரொம்ப நேரம் விட தேவையில்ல, இது சின்ன மீனுன்றதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டா போதும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்க, ரொம்ப போட்டு கலந்துடக்கூடாது, மீன்ல உடஞ்சிரும். நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.